வணக்கம் நண்பா, இது நம்மளோட டாப் எடிட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சில இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த எடிட்ஸ் தான். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பிக்சரில் எது தவறாக உள்ளது அப்படிங்கிறத நம்ம கேட்டிருந்தோம். இதோட ஆன்சரை நிறைய பேர் சரியாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்பவே நன்றி. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இவர் பேண்ட் போடாமல் உட்காந்துட்டு இருக்காரு. இதுதான் இந்த பிக்சரில் தவறாக உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சரையே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். இன்றைக்கான எடிஷனுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கான டிஸ்கில் போகலாம். இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ரெடியூஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இங்கே இருக்கும் இந்த பிக்சர்களில் எது வித்தியாசமாக உள்ளது அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 1 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான நேரமானது இதோ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிக்சரில் எது வித்தியாசமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வரிசையில் இருக்கும் இந்த 4வது பிக்சர் தான். இதான் இதில் வித்தியாசமாக உள்ளது. இந்த ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெடியூஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ரெடியூஸ் இதுதான். முதல் பிக்சரில் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த பிக்சரில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதில் எது வித்தியாசமாக உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரமானது இது ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிக்சரில் எது வித்தியாசமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது ரோவில் 4வதாகவும் 5வதாகவும் இருக்கிற இந்த தேனியை பாருங்கள். ரெண்டுமே மொத்தமிட்டபடி இருக்குது. இது எல்லாமே வரிசையாக இருக்குது. இதுதான் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இந்த பிக்சரில் வித்தியாசமாக உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். கண்டுபிடிச்சிருந்தா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிக்கலாம் நோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெடியூஸ் என்னங்க அதை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 3வது ரெடியூல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். முதல் 2 ரெடியிலும் ஈஸியாக இருந்தது. இந்த 3வது ரெடியில் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுது. இந்த 3வது ரெடியில் இருக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்பர் 3 அப்படின்னு போட்டு ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான நேரமானது இது ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிக்சரில் எது வித்தியாசமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது ரோவில் இருக்கும் 5வது பிக்சர் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிக்சரில் இருக்கும் வாத்துக்கு ஐப்ரோ அதாவது புருவம் இல்லை பாருங்கள். இதுதான் இந்த பிக்சரில் வித்தியாசமாக உள்ளது. இந்த ஆன்சரையை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் எடிஷனுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிற எடிஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் எது வித்தியாசமாக உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை நம்பர் 4 அப்படின்னு போட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கான நேரமானது இது ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிக்சரில் எது வித்தியாசமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது ரோவில் 7வது இருக்கும் இந்த பிக்சரை பாருங்கள். அந்த பிக்சரில் இருக்கும் கண்களும் வாயும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதுதான் இந்த பிக்சரில் வித்தியாசமாக உள்ளது. இந்த ஆன்சரையை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எடிஷனுங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 5வதாக பார்க்கக்கூடிய வித்தியாசங்களை கண்டுபிடிக்கிற எடிஸ் இதுதான். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரில் இருக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா இதோட ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கான நேரமானது ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிக்சரில் எது வித்தியாசமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது வரிசையில் இருக்கும் 7வது சிம்பிளை பாருங்கள். அந்த சிம்பிள் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. மற்ற எல்லா சிம்பிள்லேயும் உள்ளே பார்த்தீங்கன்னா
W அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த சிம்பிளை மட்டும் M அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் இந்த பிக்சரில் வித்தியாசமாக உள்ளது. இந்த ஆன்சரையை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜெனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எடிஷனுங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 6ஆவதாக பார்க்கக்கூடிய பிக்சர் எடிஷன் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆந்தைகள் இருக்குது. இந்த ஆந்தைகளில் 2 ஆந்தைகள் மட்டும் சரியாக இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரமானது இது ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த 2 ஆந்தைகளும் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வரிசையில் இருக்கும் முதல் பிக்சராகவும் 3வது வரிசையில் இருக்கும் 2வது பிக்சராகவும் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சரையே நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எடிஷன் கதை இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 7ஆவதாக பார்க்கக்கூடிய பிக்சர் எடிஷன் தான். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரில் இருக்கும் வித்தியாசம் எது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்பர் 7 அப்படின்னு போட்டு உங்களுடைய ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான நேரமானது இது ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது வரிசையில் இருக்கும் 9வது பிக்சரை பாருங்கள். அந்த பிக்சர் மட்டும்தான் இதில் வித்தியாசமாக உள்ளது. மொத்த எல்லா பிக்சரும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பிக்சரில் இருக்கிறவர் மட்டும் கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுதான் இந்த பிக்சரில் வித்தியாசமாக உள்ளது. இந்த ஆன்சரை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எடிஷன் கதை இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 8ஆவதாக பார்க்கக்கூடிய ரெடியூஸ் பிக்சர் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 8 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரமானது இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிக்சரில் எது வித்தியாசமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வரிசையில் இருக்கும் 6வது பிக்சரை பாருங்கள். அது மட்டும்தான் இதில் வித்தியாசமாக உள்ளது. இந்த ஆன்சரையை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எடிஷனுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 9ஆவதாக பார்க்கக்கூடிய ரெடியூஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இந்த பிக்சரில் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நம்பர் 9 அப்படின்னு போட்டு ஆன்சர் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கான நேரமானது இது ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிக்சரில் எது வித்தியாசமாக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது வரிசையில் இருக்கும் 3வது பிக்சரை பாருங்கள். அந்த சிம்பிளை தான் அந்த எஸ் வித்தியாசமாக உள்ளது. இது அதோட ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆன்சரையை நீங்களும் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜீனியஸ் தான். சரி வாங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எடிஷனுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 10ஆவதாக பார்க்கக்கூடிய பிக்சர் எடிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிக்சரை நல்லா பாருங்கள். இங்கே இருக்கும் இந்த 3 கை கடிகாரங்களில் எது வித்தியாசமாக உள்ளது அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுடைய ஆன்சரை கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 10 அப்படின்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இப்போ சொல்ல போகிறதில்ல. எங்களோட அடுத்த வீடியோவில் இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக எடிஷன் நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்கிற பட்டனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை போலவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்ஜாய் பண்ணு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான எடிஷன் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி வணக்கம்.